அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, பெற்ற தாயே தன்னுடைய மகனை கொன்ற சம்பவத்தை பற்றி பார்க்குறோம். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனாலும் வெறும் இந்த சம்பவத்தை பற்றி மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறதில்ல. இதனுடைய விளைவுகள் எங்கே ஆரம்பித்தது, இன்றைக்கி மனிதர்களுடைய மனம் எப்படி இந்த மாதிரிலாம் மாறி துணிஞ்சு செய்ய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பற்றியும் இதில் பார்ப்போம். சம்பவத்துக்கு முதல்ல சுருக்கமாகவும், இதனுடைய விளைவுகள் எங்கே ஆரம்பித்தது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இதில் சொல்ல வருவோம். இவங்க பேர் சுச்சானா சேத், வயசு 36. இவங்க பிறந்தது கொல்கத்தாவில் பிறந்திருக்கிறாங்க. அதுதான் அவங்களோட பூர்வீகம். ஏஐ பேஸ்டு கம்பெனியில் சிஓ இருக்காங்க. சிஓவாக இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கம்பெனியினுடைய ஹெட் இவங்க தான். நிர்வாக திறமையுள்ள ஒரு பெண்மணியாக இவங்கள அனைவரும் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமை உள்ளவங்க, ஒரு கம்பெனியை ரன் பண்ணி நடத்தக்கூடிய அளவுக்கு திறமையுள்ள இவங்களால் தன்னுடைய பெத்த குழந்தைய கொல்ற அளவுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அதாவது கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு கோவாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. போகும்போது தன்னுடைய பையனையும் கூட அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் மண்டே ரூம் வொகேட் பண்ணும்போது பையன் இல்லாமல் இவங்க மட்டும் தனியாக வெளியே வர்றாங்க. கையில் ஒரு சூட்கேஸோடு வெளியே வர்றாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸி புக் பண்ணி கர்நாடகா போகணும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க, நீங்கள் ஃப்ளைட்லேயே போகலாம்ல, உங்களுக்கு ஃபேர் கம்மி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் இவங்க நமக்கு டேக்ஸி தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி டேக்ஸிலே பயணிக்கிறாங்க. அதுக்கு 30,000 ரூபா சார்ஜஸ் கொடுக்குறதுக்கு இவங்க ஒப்புக்கிறாங்க. அதன் பிறகு அந்த ரூமில் செக் பண்ணும்போது ரத்தம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸுக்கு இவங்க தகவல் கொடுக்குறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட கோவா போலீஸ் அந்த ரூமை சர்ச் பண்ணுறாங்க. தேடிட்டு அதுக்கப்புறம் இந்த பையன் எங்கேன்னு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, பையன் இவங்க ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்டோட வீட்டோட அட்ரஸை கேட்டுட்டு அங்கே ஃபோன் பண்ணி அங்கே போய் செக் பண்ணும்போது அது ஒரு ஃபேக் அட்ரஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு கர்நாடகா போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணுது. 6 நாள் கஸ்டடியில் விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இது நிலவரம். இப்போது ஒரு பெற்ற தாய்க்கு ஒரு குழந்தைய கொல்றதுக்கு எப்படி மனசு வரும் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். உதாரணமாக, ஒரு ஆட்டுக்கறி கடைக்கு நம்ம கறி வாங்க போனால் கூட அவங்க அந்த ஆட்டை கழுத்த இருக்கும்போது துடிக்கிறத பார்க்கும்போது நமக்கே கறி சாப்பிட வேணாம்னு சில சமயம் தோணும். பாய்சன் வச்சல்ல, துண்டு துண்டாக வெட்டி கொள்றதுக்கு எவ்வளோ பெரிய கல் நெஞ்சம் வேணும்? இந்த சமூகம் ஏன் இந்த அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு மனம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஆரம்பத்தில் இங்கே தப்பு எங்கே நடக்குது அப்படின்னா, படிக்கிற ஸ்கூல்லேருந்து இந்த தப்பு ஆரம்பிக்குது. பல்ல படிக்கிற காலங்களில் நன்னெறி வகுப்பு அப்படி சொல்லி ஒரு கிளாஸ் போடுவாங்க. அந்த கிளாஸில் நல்லது கெட்ட சொல்லிக் கொடுப்பாங்க. அன்பு, பாசம், உறவுகள், மனித நேயம் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான கதைகள் எல்லாம் சொல்லி சின்ன வயசுலேருந்தே நம்மளை வளர்த்தி கொண்டு வருவாங்க. அந்த கிளாஸ் சும்மா வேஸ்ட்டாக தானே போகுது அப்படி சொல்லி அதையும் கட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் வெறும் மிஷினாக்கிற வேலையை மட்டும்தான் இன்றைய கல்விக்கூடங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸ்கூல்லேயும் அதே பாடங்களை வெறும் ஏட்டுக்கல்வியை படிக்கிறாங்க. அதன் பிறகு டியூஷனுக்கு போய் அங்கேயும் ஏட்டுக்கல்வி தான். இதுக்கு வந்த பிறகும் பெற்றோரோட மனம் விட்டு பேசுகிறதுக்கோ ஒரு அன்பு பாசங்களை நல்லது கெட்டதை பகிர்ந்துருக்கான வாய்ப்போ நேரமும் இப்போ இல்லை. எல்லாருமே ஒரு மிஷின் வாழ்க்கையில் நம்பி ஓட ஆரம்பித்தாச்சு. அப்போ இங்கே உறவுகள் வீட்டுக்கு போகிறது, ஒரு நல்லது கெட்டதில் கலந்துக்கிறது, அன்பு பாசம் பரிமாற்றம் எதுவுமே இது தொடர்பு இல்லாமல் வெறும் புத்தகறிவு மட்டுமே வாழ்க்கைக்கு போதும் அப்படின்னு நம்பி போகிறதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கி இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் அதிகமாக நடக்குது. குறிப்பாக நீங்கள் நல்லா பாருங்கள், படித்தவர்கள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் துணிஞ்சு செய்கிறாங்க. அப்பா அம்மா அவங்ககிட்ட சொத்தை வாங்கிட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு, அவர் அமெரிக்கா போயிட்டாரு அப்படின்னு ஒரு பேப்பரில் படித்தோம். அது யாருன்னா அதுவும் படித்தவங்க தான். இப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி மேக்சிமம் மனசாட்சி இல்லாமல் துணிஞ்சு செய்கிற அளவுக்கு வர்றாங்களோ அவங்க அதிகப்படியான நபர்கள் படித்தவர்களாகத்தானே இருக்கிறார்கள். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, பள்ளியில் ஏட்டுக்கல்வி போதிக்கப்படுகிறதே தவிர வாழ்க்கை கல்வி போதிக்கப்படவில்லை. அந்த காலத்தில் அவங்க படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏட்டுக்கல்வி தெரியாது, ஆனால் வாழ்க்கை கல்வி நல்லா தெரிஞ்சிருந்தது. சகோதரர்களோட, உற்றார் உணர்களோட, நண்பர்களோட, அண்டை வயலாளர்களோட நல்லா நட்பாக பழகிறது, கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுன்னு அவங்க வாழ்வியல் முறை மிகவும் இணக்கமாக இருந்துச்சு. பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டாலும் அன்பு செலுத்துறதுல செல்வச் செழிப்போடு வாழ்ந்தாங்க. அன்னைக்கு வந்த படங்களும் நல்லா ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பாசமலர் படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாயா தாரம்மா இந்த மாதிரி படங்கள், இந்த வானத்தை போல படம், இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி ஒரு உறவுகள் சார்ந்த படங்கள் எல்லாம் இப்போல்லாம் போடவே முடியாது, யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. கூடிய படங்களில் சிரிக்கிறதுக்கும் கூட நேரம் இல்லை.
ஏன்னா படம் முழுக்க ஒரே வெறப்பு, அப்படியே அப்படியே கண்ணிமிக்காமல் பார்த்துட்டு த்ரில்லிங்காக எந்திரிச்சு வர்ற மாதிரியான படங்கள் தான் இன்றைக்கி எடுக்கப்படுது. மனம் விட்டு சிரிக்கிற அளவுக்கு கூட ஒரு சீன் வைக்கிறது இல்லை. அந்த படத்தில் ஒரு காதல் இல்லை, நட்பு இல்லை, அன்பு இல்லை. எந்நேரம் படம் முழுக்க வெட்டு, குத்து, கொலை, கஞ்சா கடத்துறது, அவங்கள பிடிக்கிறது, சாகடிக்கிறது, இதே தான். அந்த மாதிரி படங்கள் தான் விரும்பியும் பார்க்குறாங்க. அப்போது கல்வி ஆரம்பித்ததுலேருந்து, சினிமாவிலேருந்து, சமூகத்தில் பழகிற வரைக்கும் இப்போ வீட்டிலேருந்து எதுக்குமே ஒரு அன்பு பாசம் கலந்துக்காத ஒரு சூழலில் இவங்க வளரும் பொழுது மனம் எப்படிப்பட்ட மனமாக மோல்டாகிருக்கும் அப்படின்னா ஒரு மிஷினான மனமாக தான் மோல்டாகிருக்கு. அடுத்த ஒரு கதையை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு வயசான ஐயா விவசாயி ஒருத்தர் நைட்டு வயலில் வந்து மாட்டை கட்டிட்டு அதை தண்ணி ஓட்டுறதுக்கு அதனுடைய கழுத்தில் ஒரு சலங்கையை கட்டி விட்டுட்டு நடக்க சொல்லுவாராம். அப்போ அந்த மாடு வந்து நைட் ஃபுல்லாக நடந்து தண்ணி இறச்சிக்கிட்டே இருக்குமாமல் இவர் வந்து பக்கத்தில் ஒரு சாலையை போட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பார். அது நடக்க அந்த மணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இவர் எதாவது லைட்டாக கண் விழிச்சு பார்த்தாலும் மாடு நடக்குதாங்கிறது அந்த மணி சத்தத்தை வச்சு இவர் கேட்டுட்டு படுத்துக்குவார். அப்போ இதை வந்து ஆராய்ச்சி பண்ண வந்தாங்க 2 படித்த பசங்க கேட்குறாங்க, ஏத்தாத்தா மணி வந்து எதுக்காக கட்டி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நான் படுத்து தூங்கிட்டாலும் திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும்போது இங்கே படுத்துட்டு இங்கே இருந்துகிட்டே நம்ம அந்த மணி ஆடுதா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அது வேலை செய்யிட்டுருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் அதில் கழுத்தில் மணி கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். படித்த பையன் கேட்குறான், இந்த மாடு வந்து ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு கழுத்தை மட்டும் ஆட்டிக்கிட்டு மணி ஆட்டிக்கிட்டே இருந்தால் நீங்கள் படுத்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு நினச்சி தானே இது பண்ணுவீங்க, அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறவன். அதுக்கு அந்த பெரியவர் சொல்லிக்கிறாரு, அதுக்கு தான் அந்த மாட்டை நான் படிக்க வைக்கலன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி தான். ஏன்னா இது போன்ற குறுக்கு சிந்தனைகள் எல்லாமே படித்தவர்கள் மத்தியில் தான் அதிகமாக வருது. திருவள்ளுவர் கூட கல்வி வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கல்வியை விட ஒழுக்கம்தான் உயர்ந்ததுன்னு சொல்லி தன்னுடைய குரலில் சொல்லியிருக்கிறார். அப்படிங்கும் பொழுது இந்த ஒழுக்கம் இல்லாத, அன்பில்லாத இந்த கல்வி, வெறும் மிஷினுகளை உருவாக்கக்கூடிய இந்த கல்வி சிஸ்டம் தலைமுறையினரை இப்படித்தான் கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதனால் நம்ம குழந்தைகளை ஏட்டுக்கல்வி மட்டும் படிக்க வைக்க ஆசைப்பட வேண்டாம். அத்தோடு சேர்த்து வாழ்க்கை கல்வியையும், அன்பையும், அறத்தையும், பாவ புண்ணியத்தையும், அதனுடைய பலன்களையும் அனைத்தையும் சேர்த்து அவர்களுக்கு கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு குழந்தைகளாக நம் குழந்தைகள் வளரட்டும். சமூகமும் நன்றாக இருக்கட்டும். உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், வாழ்வில் நிம்மதியாக இருங்கள்.